வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் கொம்பனை சேரும். என்ன கண்டியர கொம்பனை போட்டியில் இறக்கலாமா? வா பொறுக்க பாண்டே, முன்ன மாதிரி நீ ஆடுகளுக்கு கொடுக்குற பயிற்சி சரியில்லையாப்பா. போன வருஷம் நீ பயிற்சி கொடுத்த ஆட்டத்தானே வெள்ளப்பாண்டி தேவர் களத்தில் இறக்குனாரு. என்ன ஆச்சு? தோத்து போச்சுல்ல. இப்போ உன் மச்சான் சோமையா தேவருக்காக ஆட்டு பயிற்சி கொடுக்குற. இதை களத்தில் இறக்கினாலும் அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த ஆடு நடந்தாலே காலு பின்னுது, 10 அடி நடந்தாலே எப்படி மூச்சு வாங்குது பாத்தியா? அதனால பொறுக்க பாண்டி, ஆட்டை வந்து நல்ல விலைக்கு வந்தா வித்துருப்பா, இல்லன்னா கருப்பசாமி கோயிலுக்கு பொங்க வச்சிரு. என் கொம்பனை பத்தி எதுவும் குறை சொல்லாத. இந்த போட்டியில என் கொம்பன் ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. என் கொம்பன் ஜெயிக்கலனா எல்லாரும் என் பயிற்சி பத்தி குறை சொல்லுவாங்க. போட்டிக்கு பணம் கட்டியாச்சு, அவங்களும் என் கொம்பனை வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அதனால கொம்பனை மாத்த முடியாது. என் கொம்பன் போட்டியில கலந்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சாகணும். அண்ணே அண்ணே, நம்ம பயிற்சி கொடுத்த ஆட்டை சோமையா தேவன் வேணான்ட்டாருண்ணே. நான் தான் சொன்னேன்ல, அந்த ஆட்டை களத்துல இறக்க முடியாதுன்னு. பொறுக்க பாண்டி, பணத்துக்காக நீ ஆசைப்பட்டு இந்த ஆட்டை களத்துல இறக்கணும்னா சோமையா தேவருக்குலாம் நஷ்டம். இங்க பாரு பொறுக்க பாண்டி, உன் தங்கச்சி விரும்பாகிட்ட சொல்லி இந்த போட்டில இருந்து விளைவிக்க உனக்கு நல்ல பேராது மிஞ்சும். கருப்ப ஆட்டம் மட்டும் கேட்க மாட்டான்டா, அழிந்தாடா கேப்பா. ஏய் சொல்லுண்ணே. என் மச்சான் சோமையா தேவன் என் கொம்பனை வேண்டாம்னு சொல்லிட்டால. ஆமாண்ணே. எந்த ஆட்டை இறக்குறாலும் அவன் தோக்கணும்டா. அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமா தெரியும் பண்ணுங்கடா. சரிண்ணே. டேய் நீ போய் மாயனை தோர்த்து போட சொல்றா. சரிண்ணா. ஹலோ ஹலோ, மைக் செக் மைக் செக். வணக்கம் வணக்கம். பொங்க பானையெல்லாம் சரியா இருக்கா? சரிம்மா, சீக்கிரமா தயார் பண்ணுங்க. ஊர் பெருசுகளை குசிப்படுத்த வந்திருக்கும் அம்சவள்ளி கரகாட்ட குழுவினரையும் மற்றும் மேலதாளங்களுடன் வந்திருக்கும் நாதஸ்வர குழுவினர்களையும் மற்றும் திருவிழாவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கும் காவல்துறையினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நம்ம ஆடுங்களை கொண்டு வந்துட்டீங்களா? மதுரை ஜில்லாவிலேயே காளிகிற தெரியாத ஆளே கிடையாதான். எப்பேற்பட்ட ஆட்டுக்கும் பக்காவா பயிற்சி கொடுத்து களத்துல இருக்கணும். போட்டி நடக்கும் போதே மேடை இருந்து எப்பேற்பட்ட ஆட்டையும் கண் அசைவிலேயே ஆட்டை ஜெயிக்க வச்சிருவானா. வெள்ளப்பாண்டி தேவனுக்கு தூரத்து சொந்தம் தான் அந்த காளிங்க. சொத்து பிரச்சனைனால அவங்க 2 பேரும் பேசுறது இல்ல.